கும்பராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. கும்பராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லை, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க. இந்த பலன்களை பலிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குது. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய கும்பராசி பலனுக்குள்ள போகலாமா? கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம்ங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா நீங்க காத்துட்டு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர நேரம் நெருங்கிடுச்சுங்க. குறிப்பா சொல்லணும்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்தே மாறப்போகுது. ஒரே ஒரு ராத்திரியில உங்க வாழ்க்கை தலைகீழா மாறக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், வலி எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப நாளா ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இது நடக்குமா நடக்காதான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நீண்ட நாள் ஆசை கண்டிப்பா நிறைவேற போகுது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த 3 பெரிய ரகசியங்களை, அதிர்ஷ்டங்களை நீங்க உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கிட்டயோ கூட சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. அந்த 3 ரகசியங்கள் என்ன, இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி என்ன ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம ரொம்ப விளக்கமா இந்த பதிவுல பார்க்க போறோம்ங்க. கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுசா கேளுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு புரியும். பொதுவாவே கும்பராசிக்காரங்க நீங்க ரொம்ப நல்லவங்க. யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் முதலாளா ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்க கூட நிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. காசு பணத்தை விட மனுஷங்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பீங்க. ஆனா அதே மனுஷங்க உங்களை தூக்கி போட்டு மிதிக்கும் போது உங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. கடந்த சில மாதங்களா நீங்க பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கையில காசு தங்காம, தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாம, குடும்பத்துல சண்டை சச்சரவுன்னு நிம்மதியே இல்லாம ஒரு இடத்துக்குள்ள அடைச்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்குங்க. என்னடா வாழ்க்கை இது, நாம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு உங்களை நீங்களே படதளத கேள்வி கேட்டு அழுதுருப்பீங்க. ராத்திரி தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் விடிஞ்சிருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை ஒரு பொருட்டாம் கூட மதிக்காம ரொம்ப கேவலமா பேசுனதெல்லாம் உங்க காதுல விழுந்திருக்கும். ஆனா வெளியில காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்திருப்பீங்க. உங்க பொறுமைக்கு கிடைக்க போற மிகப்பெரிய சன்மானம் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாற்றம்ங்க. கிரகங்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு யோகமான காலம் ஆரம்பமாக போகுது. அதிலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல நடக்கிற கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமா அமைய போகுது. இத்தனை நாளா உங்களுக்கு முட்டுக்கட்டையா இருந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறா உடைய போகுது. குறிப்பா பண வரவு கொட்ட போகுதுன்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத பல திசைகள்ல இருந்து பணம் உங்களை தேடி வரப்போகுது. கடனால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. கடன் கொடுத்தவன் வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் போது ஏற்பட்ட அவமானம், மன உளைச்சல், இதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை கிடைக்க போகுதுங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை உயரப்போகுது. ஆனா நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுக்கு நடக்க போற இந்த நல்ல விஷயங்களை, குறிப்பா நான் சொல்ல போற அந்த 3 ரகசியங்களை உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கணும். மனுஷங்களோட கண் திருஷ்டி ரொம்ப பொல்லாதது. நல்லா இருக்கிறவங்களை கூட நடுத்தரவுக்கு கொண்டு வந்துடும். அதனால உங்களுக்கு கிடைக்க போற வெற்றியை நீங்க அமைதியா இருந்துதான் அனுபவிக்கணும். அந்த 3 ரகசியங்கள்ல முதல் விஷயம் என்னன்னா, உங்க தொழில் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரகசியம். நீங்க ரொம்ப நாளா ஒரு வேலைக்காக காத்துட்டு இருந்தாலோ இல்ல தொழில ஒரு பெரிய முதலீடு செஞ்சு அதுல லாபம் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தாலோ அதுல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடக்க போகுதுங்க. யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரப்போகுது. இது சாதாரண வாய்ப்பு இல்லை. உங்க தலையெழுத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு தங்கமான வாய்ப்பு. ஆனா இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச உடனே சந்தோஷத்துல நீங்க போய் உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ கூட வேலை பார்க்குறவங்க கிட்டயோ சொல்லிடக்கூடாது. அவங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி வெளியில சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வயிறெறிவாங்க. அந்த வயிற்றெரிச்சலே உங்க வாய்ப்பை தட்டி பறிச்சிடும். அதனால அந்த வாய்ப்பு முழுசா உங்க கைக்கு வந்து நீங்க அதுல உட்கார்ற வரைக்கும் யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. இதுதான் முதல் ரகசியம். நீங்க அமைதியா இருந்து உங்க வேலையை சாதிக்கணும். உங்க வெற்றி தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். உங்க வார்த்தைகள் கிடையாது. இதை மட்டும் நீங்க சரியா கடைபிடிச்சீங்கன்னா உங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்க நம்பினவங்க பல பேர் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க. நீங்க உயிரை கொடுத்து உதவி பண்ணவங்க கூட உங்களுக்கு முதுகுல குத்தி இருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிய வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கண்ணில் ஒரு தெளிவு பிறக்கும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் உங்க கூடயே இருந்து குழிய பறிக்கிறவங்க அப்படிங்கிறத நீங்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்குவீங்க. அந்த தெளிவு தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போகுது. அந்த அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச ஆரம்பிக்கிறப்போ உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு புது தெம்பு உங்களுக்கு கிடைக்குங்க. தொட்ட காரியம் எல்லாம்
நல்லா வெற்றியாகும்போது உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் ஏற்படும். ஆனா இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கிடைக்க போற இந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்த பார்த்து வயிறெறிய கூட்டம் உங்கள சுத்தி வட்டம் முடிக்கும். அவங்க கண் பார்வை உங்க மேல படாத அளவுக்கு நீங்க ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். ரகசியங்கள பாதுகாக்கிறதுல தான் உங்க வெற்றியோட சூட்சமமே அடங்கி இருக்குது. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க எவ்வளவுதான் நல்லத செஞ்சாலும், உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே திரும்பி பார்க்கலங்கிற வலி உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. பணத்த வச்சு தான் நீங்க மனுஷங்களையே எடை போடுறேங்கிற உண்மைய நீங்க ரொம்ப கசப்பா கத்துட்டு இருக்கீங்க. கையில காசு இருக்கும்போது உங்கள சுத்தி சுத்தி வந்த உறவுகள், காசு இல்லாதப்போ உங்கள எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்துனாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் நினைச்சு இனிமே நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உங்க வாழ்க்கையில நடக்க போற 2வது ரகசியம் பணத்த பத்தினது தாங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நீங்க இழந்த பணத்தை எல்லாம் பல மடங்கா வட்டி முதலுமா திரும்ப பெற போறீங்க. ரொம்ப நாளா நீங்க உழைச்ச உழைப்புக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காமலோ அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான ஒரு பெரிய தொகை வராம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். அது சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்லை நீங்க யாருக்காவது நம்பி கொடுத்து ஏமாந்து போன பணமா கூட இருக்கலாம். அந்த பணம் இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக மாற்றத்தால ஆச்சரியப்படும் விதமா பல தடைகளை தாண்டி உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இந்த இடத்துல தான் நீங்க 2வது ரகசியத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். உங்க கைக்கு அந்த பெரிய தொகை வந்ததோ இல்லை வரப்போகுதுங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே உங்க கூடவே இருக்கிற சிலருக்கு அது எப்படியாவது தெரிஞ்சிரும். ஆனா நீங்க வாய் திறந்து யாருகிட்டயும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பணம் வரப்போகுதுன்னு மட்டும் சொல்லவே கூடாது. குறிப்பா உங்க கூடவே சுத்திட்டு உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க மாதிரி நடிக்கிற சில நயவஞ்சகமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க உங்க பணத்தை எப்படியாவது பிடுங்கணும்னு திட்டம் போடுவாங்க. எனக்கு ஒரு அவசரம், கொஞ்ச நாள்ல திருப்பி தரேன்னு சொல்லி ரொம்ப பரிதாபமா வந்து நிப்பாங்க. அங்கதான் நீங்க உங்க மனசை கல்லாக்கிட்டு ரொம்ப உஷாரா இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச அதே தப்ப திரும்ப செஞ்சிடாதீங்க. இறக்கப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் இவங்க பின்னாடி போய் நாய் மாதிரி அலைய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்களுக்கு கிடைக்க போற அந்த பணம் உங்க கஷ்டத்தை தீர்க்கறதுக்காகவும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காகவும் இறைவன் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை யாருக்கும் தெரியாம உங்க சொந்த வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நீங்க ரொம்ப வருஷமா மனசுக்குள்ள வச்சுட்டு உருகி உருகி வேண்டிட்டு இருந்த அந்த ஒரு பெரிய ஆசை இப்ப நிறைவேறதுக்கான எல்லா வாசல்களும் திறக்க போகுது. சொந்தமா ஒரு வீடு கட்டணுங்கிற கனவா இருக்கலாம், இல்லை உங்க பிள்ளைகளோட கல்யாணமா இருக்கலாம், அல்லது புதுசா ஒரு வாகனம் வாங்கணுங்கிற ஆசையா கூட இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் இதுக்கு மேல எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுமூகமா அது நடக்க போகுது. உங்களை பார்த்து இவனெல்லாம் எங்க உருப்பட போறான்னு சிரிச்சவங்களோட வாயடைக்கிற மாதிரி உங்களோட அந்த நீண்ட நாள் ஆசை பிரம்மாண்டமான முறையில நிறைவேற போகுதுங்க. நீங்க நினைச்ச காரிய கைகூடும் போது கிடைக்கிற அந்த நிம்மதியும் சந்தோஷமும் உங்க முகத்துல ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்க போகுது. ஆனா அதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நீங்க அமைதியோட உருவமா இருக்கணுங்க. முருங்கை மரம் ஏறினதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி பேசணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுபோல் காரியம் முழுசா கைகூடுற வரைக்கும் எந்த ஒரு சுபகாரியத்தை பற்றியும் வெளியாட்கள்கிட்ட மூச்சு விடாதீங்க. கும்பராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போவீங்க. உங்கள் உழைப்பு மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உங்களை இன்னைக்கு வரைக்கும் உசுரோட வச்சுட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற அந்த அற்புதம் நீங்கள் இது வரைக்கும் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களை ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வைக்க போகுது. உங்களை தூக்கி எறிஞ்ச இடத்துல நீங்கள் சிம்மாசனம் போட்டு உட்கார போறீங்க. அதுக்கான நேரம் கணிஞ்சு வந்தாச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்க போகிறது அந்த 3வது ரகசியம்தான். முதல் 2 ரகசியங்களை விட இந்த 3வது ரகசியம்தான் உங்கள் வாழ்க்கையோட அடித்தளத்தையே மாற்றி அமைக்க போகுது. ஏன்னா அது உங்கள் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்காக தானாக நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த 3வது ரகசியம் என்னென்னா, உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான வட்டத்தில் இது வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நல்லவங்களாக நடிச்சிட்டு பின்னால் குழி பறிச்ச ஒருத்தரோட உண்மையான முகம் உங்களுக்கு முழுசாக தெரிய போகுது. இது சாதாரண விஷயம் இல்லை. இத்தனை காலமாக உங்கள் முன்னேற்றத்தை தடுத்தது, உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை தட்டி பறிச்சது, உங்கள் நிம்மதியை கெடுத்தது யாருங்கிற அந்த பெரிய உண்மை இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு உள்ளுணர்வு மூலமாகவோ இல்லை ஒரு சம்பவத்தின் மூலமாகவோ உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது. உங்கள் குலதெய்வம் நேராக வந்து உங்கள் கண்ணில் காட்டுற மாதிரி அந்த நபரை உங்ககிட்ட மாட்டி விட போகுது. ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ரகசியம் என்னென்னா, அந்த நபரோட உண்மை முகம் உங்களுக்கு தெரிஞ்சதுங்கிற நீங்கள் அவங்க கிட்ட காட்டிக்கவே கூடாது. தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சண்டைக்கு நிற்கக்கூடாது. அப்படி செஞ்சால் அவங்க உஷாராகி வேறு வழியில் உங்களுக்கு கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அமைதியாக அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய தந்திரம்ங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ரொம்ப நாளாக ஏதோ ஒரு உடல் உபாதை உங்களை பாழாப்படுத்திட்டு இருந்திருக்கும். ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்கியும் சரியான ஒரு தீர்வு கிடைக்காம நிம்மதி இழந்து தவிச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேணாம். உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு சரியான வைத்தியம் கிடைக்கவோ இல்லை உங்க உடல் தானாகவோ சீராகவோ
ஒரு அற்புதமான வழி பிறக்குங்க. மனசுக்குள்ள இருந்த அந்த இனம் புரியாத பயம், பதட்டம், இருட்டுல நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிரும். ஒரு புது தெம்பு, ஒரு புது தைரியம் உங்க உடம்புக்குள்ள ஊடுருவி பாயறத நீங்களே உணர்வீங்க. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்க போகுதுங்கிற ஒரு உறுதியான எண்ணம் உங்க மனசுல ஆழமா பதியும். அந்த மனமாற்றம் தான் உங்களை அடுத்தடுத்து பிரம்மாண்டமான வெற்றிகளை நோக்கி இழுத்துட்டு போக போகுது. கும்பராசி அன்பர்களை நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். சனீஸ்வர பகவானோட ஆதிக்கத்துல பிறந்த நீங்க இரும்பு மாதிரி நெருப்புல அடிபட்டு அடிபட்டு தான் உறுதியா மாறுவீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு வழியும் உங்களை செதுக்கிறதுக்காக தான் இறைவன் கொடுத்த பயிற்சி தான். அந்த பயிற்சி இப்ப முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்க உங்களுக்கான சிம்மாசத்துல உட்கார்ந்து ஆட்சி செய்ய வேண்டிய காலம் வந்தாச்சு. இனிமேல் நம்மளால முடியாது, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு எதையும் தப்பா நினைக்காதீங்க. நீங்க தொட்ட மண் கூட இனிமேல் தங்கமா மாறப்போகுது. ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்க வெற்றி யாருடைய கண்ணிருத்திலையும் கொண்டு வரக்கூடாது. அதனால உங்க திட்டங்களை, உங்க பண வரவை, உங்க சந்தோஷங்களை உங்களுக்குள்ளேயே வச்சு கொண்டாடுங்க. வெளியில ரொம்ப சாதாரணமா எதுவும் நடக்காத மாதிரி இருங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க இவன் இன்னும் கஷ்டத்துல அப்படியே தான் இருக்கான் போலன்னு நினைச்சுக்கிட்டு போகட்டும். ஆனா நீங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கோபுரமா உயர்ந்து நிக்கணும். கும்பராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப அன்பானவங்க. ஆனா உங்க அன்புக்கு இந்த உலகத்துல சரியான அங்கீகாரம் கிடைச்சதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்க ஒருத்தர் மேல உசிரியே வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு திருப்பி செஞ்சதெல்லாம் வெறும் ஏமாற்றமும் கண்ணீரும் தான். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள், சின்ன சின்ன ஊடல்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப சுமூகமா மாறப்போகுது. குடும்பத்துல இத்தனை நாளா ஒருத்தர் புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு யூக பிரச்சனைகளால பேசாம இருந்திருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி எந்த தப்பான புரிதலும் வராது. உங்க வாழ்க்கை துணை உங்க கஷ்ட நஷ்டங்களை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கிறீங்கிறத அவங்க உணர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா தோள் கொடுக்க போறாங்க. குடும்பம்ங்கிறது ஒரு கோயில் மாதிரி. அங்க நிம்மதி இருந்தாதான் வெளியில போய் நம்மால எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா சாதிக்க முடியும். அந்த நிம்மதி உங்க வீட்டு வாசப்படியில வந்து காத்துட்டு இருக்கு. அதனால உங்க கோவத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டுல உள்ளவங்க கிட்ட முகமலர்ந்து அன்பாக பேசி பழகுங்க. உங்க ஒரு புன்னகை உங்க குடும்பத்தோட மொத்த சூழ்நிலையும் அழகா மாத்திடும். சிலருக்கு கல்யாண வயசுல பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையலேங்கிற கவலை உங்களுக்கு ராத்திரி தூங்க விடாம செஞ்சிருக்கும். எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்து ஒண்ணு கூடி வரலையேன்னு ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருப்பீங்க. இனிமே அந்த கவலையை தூக்கி தூர போடுங்க. உங்க வீட்டுல சீக்கிரமே கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது. ரொம்ப நல்ல இடத்துல இருந்து நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு அருமையான சம்பந்தம் தேடி வரப்போகுது. இதை நினைச்சு நீங்க ரொம்பவே பெருமைப்படுவீங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாம எத்தனையோ வருஷமா கோயிலா ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தால உங்க மடியில ஒரு குழந்தை தவள போகுது. உங்க வம்சம் தலைக்க போகுதுங்க. இப்படி குடும்பத்துல நடக்க போற அடுத்தடுத்த சுபகாரியங்கள் உங்களை ஒரு பெரிய சந்தோஷத்தை கடல்ல ஆழ்த்த போகுது. ஆனா இந்த இடத்துலயும் நான் முன்னாடி சொன்ன அந்த ரகசியத்தை மறந்துடாதீங்க. காரியம் கைகூடி முடிகிற வரைக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயோ தேவையில்லாத வெளியாட்கள் கிட்டயோ பெருமையா பேசிட்டு தெரியக்கூடாது. ரொம்ப அடக்கமா நடக்கிற நல்ல விஷயத்த மட்டும் கவனிச்சுக்கிட்டு அமைதியா இருக்க பழகுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இறைபக்தி ரொம்ப அதிகம். ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் நம்ம கூட இருக்காருங்கிற ஆழமான நம்பிக்கை உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் உங்களை இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டு வருது. இப்ப வரப்போற இந்த யோகமான நேரத்துல உங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு பணம் காசு சம்பாதிச்சாலும் உங்க குலதெய்வத்தை மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க. மாசத்துல ஒரு நாளாவது உங்க குடும்பத்தோட போய் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மனசார வேண்டிட்டு வாங்க. முடிஞ்சா உங்க கைப்பட ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இனிமேல் நடக்கிற எல்லா நல்லதுக்கும் அதுதான் அணிவேரா இருக்க போகுது. அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பழமையான கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிடி அரிசியோ இல்ல கோயில் விளக்கு எண்ணெயோ வாங்கி கொடுங்க. யாருக்கு தெரியாம அமைதியா செய்யற இந்த சின்ன சின்ன தர்ம காரியங்கள் தான் உங்க தலையெழுத்தை மாத்தி பிரம்மாண்டமான வெற்றியை தேடித்தரப்போகுது. உங்களுக்காக உழைக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சீங்கன்னா அந்த புண்ணியம் பல மடங்கா உங்களை வந்து சேருமுங்க. நீங்க வாடகை வீட்டுல குடியிருந்தும் வீட்டுக்காரர்கிட்ட பல அவமானங்களை சந்திச்சிருக்கலாம். மாசம் பிறந்தா வாடகை கொடுக்கணுங்கிற கவலை உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். நாம எப்படியாவது சொந்தமா ஒரு இடம் வாங்கி ஒரு சின்ன வீடாவது கட்டி உட்கார்ந்துட மாட்டோமான்னு உங்க மனசு எவ்வளவு ஏங்கி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். அந்த பெரிய கனவு இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. நிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தடங்களா இருந்தாலும் அது தானாகவே விலகிடும். யாருக்கிட்டையாவது இடம் வாங்க முன்பணம் கொடுத்து ஏமாந்து போயிருந்தா கூட அந்த பணம் திரும்பி வரவோ இல்லை அந்த இடமே உங்களுக்கு சொந்தமாகவோ நிறைய வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டில் போய் கிரகப்பிரவேசம் பண்ற அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. ஆனா அந்த பத்திரப்பதிவு நடக்கிற வரைக்கும் நீங்க இடம் வாங்க போற விஷயத்த உங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட சொல்லாதீங்க. உங்களை சொந்த வீட்டுல பார்க்க பிடிக்காத பல பேர் உங்க சொந்த பந்தத்திலேயே சுத்தி சுத்தி வராங்க. அவங்க கண்ணு பட்டுச்சுன்னா வந்த வாய்ப்பு கை நழுவி போயிடும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நீங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீங்க மாடு மாதிரி உழைப்பீங்க. ஆனா பேர் வாங்குறது வேற யாராவது ஒருத்தரா இருப்பாங்க. இவங்க மேலதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்குனே ஒரு கூட்ட வேலை பார்க்குற இடத்துல இருக்கும். உங்களை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கிடணும்னு பல தடவை சதி செஞ்சிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி உங்க திறமைக்கு உண்டான அங்கீகாரமே இனி வரக்கூடிய நாட்கள்ல தானா தேடி வரப்போதும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு கிடைக்கும்.
உங்கள ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டவங்க எல்லாம் உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வேலையில நீங்க ஒரு பெரிய சாதனை பண்ண போறீங்க. அந்த சமயத்துல உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனா அதையெல்லாம் கேட்டு நீங்க மயங்கிடக்கூடாது. தலக்கணம் வந்துடாம அமைதியா உங்க வேலைய மட்டும் கவனமா செஞ்சீங்கன்னா, நீங்க தொடப்போற உயரத்த யாராலும் அளக்க முடியாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க மனநிலை சம்மந்தப்பட்டது. இத்தன நாளா நாளைக்கு என்ன ஆகுமோ, ஏதாகுமோங்கிற ஒரு தேவையில்லாத பயம் உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். ராத்திரியில சரியா தூக்கம் வராம பல மணி நேரம் முழிச்சுக்கிட்டே ஏதேதோ யோசிச்சு குழப்பிக்குவீங்க. இனிமே அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு வரவே வராது. உங்க மனசு ரொம்ப லேசாயிடும். ஒரு புது விடிவெள்ளி உங்க வாழ்க்கையில முளைக்கிறத நீங்க அனுபவபூர்வமா உணர்வீங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய உற்சாகம் உங்களை தொத்திக்கும். எதை தொட்டாலும் வெட்டுறதாங்கிற நம்பிக்கை உங்க பேச்சிலையும் நடையிலையும் கம்பீரமா தெரியும். அந்த தைரியம் தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா அமைய போகுது. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளா மாறினான்னு வியந்து பார்க்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. வியாபாரம் செய்யற கும்பராசிக்காரங்களுக்கு இனிமே தொட்டதெல்லாம் பொண்ணாதான் மாறப்போகுதுங்க. குறிப்பா துணி வியாபாரம், ஜவுளி தொழில் செய்யறவங்க, இல்லைன்னா பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள், பொருட்கள் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் வியாபாரம் சக்கப்போடு போட போகுது. இது இத்தனை நாளா கடையில வியாபாரம் இல்லாம போட்ட முதலீடு கைக்கு வருமானு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இனிமே சரக்கு உடனுக்குடன் வித்து தீர்ந்து லாபம் பல மடங்கா கொட்ட போகுது. புதுசா ஏதோ ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். ஆனா தொழில நீங்க எடுக்க போற புது முடிவுகளையோ இல்லை உங்களுக்கு கிடைக்க போற பெரிய லாபத்தையோ கூட தொழில் செய்கிறவங்க கிட்டேயோ இல்லை பக்கத்து கடைக்காரங்க கிட்டேயோ பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா வியாபாரத்தில் போட்டி போடாமல் ரொம்ப அதிகம். நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடக்கும். அதனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் ரொம்ப சாதாரணமாக சுமாராக போதுங்கிற மாதிரியே வெளியில் காட்டிக்கோங்க. உங்கள் லாபத்தை எல்லாம் உங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு யாருக்கும் தெரியாமல் அமைதியாக முதலீடு பண்ணுங்க. அதே மாதிரி கும்பராசி பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாமுங்க. உங்கள் மனசுக்குள்ளே எத்தனையோ திறமைகள் இருக்கும். ஆனால் வெளியில் காட்டுக்கிறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருப்பீங்க. இனிமே உங்க திறமைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. 4 பேர் மத்தியில உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் புகழும் தேடி வரப்போகுது. அப்புறம் நீங்க ரொம்ப நாளா சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் ஒரு பெரிய தொகையா மாறி குடும்பத்தோட ஒரு பெரிய தேவைக்கு ரொம்பவே கை கொடுக்க போகுது. உங்க நகை நட்டெல்லாம் அடகு வச்சுட்டு மீட்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே அந்த நகையெல்லாம் திருப்பி உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல இத்தனை நாளா உங்களை ஒரு சாதாரண ஆளாக தான் பார்த்துருப்பாங்க. ஆனா இனிமே உங்க பேச்சுக்கு அந்த வீட்டில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துல நடக்கிற சுபகாரியங்கள்ல முன்னாடி நின்று நடத்துற அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு உயர போகுது. ஆனால் இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் சந்தோஷத்தை பார்த்து வயிறு எறிகிற சொந்தக்காரங்க இருப்பாங்க. அதனால் உங்கள் பெருமைகளை நீங்களே உங்கள் வாயால் வெளியில் சொல்லிக்கக்கூடாது. படிக்கிற மாணவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஞாபகம் மறதி, படிப்பு மேலே இருந்த ஒரு ஈடுபாடு இல்லாத நிலைமையெல்லாம் அழியோடு மாறப்போகுது. எந்த தேர்வு எழுதினாலும் அதில் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. கை நிறைய சம்பளத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு நல்ல வேலை உங்களுக்கு தேடி வரப்போகுது. அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிப்பான செய்திகளாக தான் இருக்கும். ரொம்ப வருஷமாக வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம தடையாகி தவிச்சிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் இனிமேல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக நடந்து முடியும். உங்களோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்கள் பெற்றவங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போகுது. உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசின ஊர்வாயெல்லாம் இனிமேல் உங்களை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ரொம்ப அமைதியாக உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் உங்கள் கவனத்தை வச்சு உங்கள் பயணத்தை தொடருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உங்க முகம் எப்பவுமே ஒரு வசீகரமா இருக்கும். நீங்க ஒண்ணு பெருசா உடுத்திக்கலனா கூட உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்க மேல ஒரு கண் திஷ்டி தானா விழுந்துடும். அந்த கண் திஷ்டி தான் பல நேரங்கள்ல உங்க முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையே அமைஞ்சிருக்குது. நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வரப்போற அதிர்ஷ்டத்தை இந்த கண் திஷ்டி எக்காரணம் கொண்டு தடுத்துடக்கூடாது. அதுக்காக நீங்க ஒரு சின்ன பரிகாரத்தை யாருக்கும் தெரியாம செய்யணும். தினமும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து உங்க தலையை சுத்தி தண்ணியில போட்டுடுங்க. அதே மாதிரி செவ்வாய், வெள்ளி ஆனா வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து குங்குமம் தடவி திஷ்டி சுற்றி போடுங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தோணலாம்னா உங்கள் மேலே விழுகிற அந்த கெட்ட பார்வையை அடிச்சு விரட்டுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா இனிமேல் நீங்கள் போக போகிற உயரம் அப்படிப்பட்டது. உங்களை சுற்றி 100 கண்கள் பொறாமையோட பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களை நீங்களே பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் யாருக்காவது நல்லது செஞ்சால் அது உங்களுக்கு பல நேரங்களில் தீமையாக தான் வந்து முடிஞ்சிருக்கும். நம்மளை நம்பி ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு கடைசியில் அந்த கடனை நீங்கள் அடைக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கலாம். இல்லைனா யாருக்கோ வர பிரச்சனையை நீங்கள் போய் தீர்த்து வைக்க போய் கடைசியில் நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்ட சம்பவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும். இனிமேல் அந்த மாதிரி தேவையில்லாத பஞ்சாயத்துகளில் தலையிடுறத முற்றிலுமாக தவிர்த்துடுங்க. உங்களுக்குன்னு ஒரு அட்டம் போட்டுக்கிட்டு உங்கள் குடும்பம், உங்கள் வேலைன்னு மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. எவ்வளவு பெரிய நெருக்கமான ஆளாக இருந்தாலும் பண விஷயத்தில் இனிமேல் யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கொடுக்காதீங்க. உங்கள் கைக்கு வரப்போகிற பணத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்னு மட்டும் யோசிங்க. அடுத்தவங்க பிரச்சனைக்காக உங்கள் நிம்மதியை கெடுத்துக்கிற பழக்கத்தை இன்னையோட விட்டுடுங்க. ஏன்னா இனி வரப்போகிற
வரப்போகிற காலம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது, உங்கள் குடும்பத்துக்கானது. கும்பராசி அன்பர்களே, உங்கள் மனசு ஒரு கடல் மாதிரி வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே 1000 கவலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. 1000 அலைகள் இருக்குங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வலியும் வேதனையும் வேறு யாருக்கும் புரியாது. ஆனால் அந்த வேதனைகள் எல்லாம் முடிவுக்கு வர நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ங்க. உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற இந்த சிறப்பான கிரக நிலைப்பாடு உங்களை ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த அதிர்ஷ்டம் நிலைச்சு நிற்கணும்னா நீங்கள் உங்கள் குணத்தில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும். ரொம்ப படபடப்பாக பேசுகிறத குறைச்சிக்கிட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ரொம்ப நிதானமாக முடிவெடுக்க பழகிக்கோங்க. கோபத்தில் நீங்கள் விடுற ஒரு வார்த்தை கூட உங்கள் வெற்றியை தடுத்துடக்கூடாது. அதனால உங்கள் நாக்கை எப்பவுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அமைதியாக இருந்து சாதிக்கிறவங்க தான் எப்பவுமே உலகத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சரித்திரத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எழுத போகிறீங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாது. கும்பராசிக்காரங்க, நீங்கள் எவ்வளவு பெரிய அடிபட்டாலும் பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு வரதுக்கு காரணமே உங்கள் மனசில் இருக்கிற அந்த அசாத்தியமான வைராகியம் தான். இத்தனை நாளாக உங்களை சுற்றி இருந்தவங்க உங்கள் வைராகியத்தை வெறும் பிடிவாதம்னு நினச்சி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே வைராக்கியம்தான் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க, உங்களை பார்த்து முகம் சுளிச்சவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வெளியே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நேற்று வரைக்கும் உங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு உங்ககிட்ட வரப்போகிற அந்த பணமும் அந்தஸ்தும் நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். அவங்கக்கிட்ட பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு சண்டை போடவும் கூடாது. அதே நேரத்தில் அவங்கள ரொம்ப நம்பி உங்கள் ரகசியங்களை உளறிடவும் கூடாது. தூரத்துலேருந்து வந்தாங்களா வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கும்பிட போட்டு அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் எல்லைக்குள்ளே யாரையும் சுலபமாக நுழைய விட்டுடாதீங்க. இவங்களுக்கு வரப்போகிற அதிர்ஷ்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்த பழைய வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகி நடு ரோட்டில் உங்களை பல தடவை அசிங்கப்படுத்தியிருக்கலாம். எப்படியாவது ஒரு புது வண்டி வாங்கணுங்கிற உங்கள் கனவு இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப சுலபமாக கைகூட போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அருமையான வாகனம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க போகுது. அந்த வண்டியில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக பயணம் போகிற அந்த நாளை ரொம்ப நெருங்கிடுச்சுங்க. ஆனால் இதுலேயும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, புது வண்டி வாங்கின உடனே அதை ஊருக்கே தெரிகிற மாதிரி ஆடம்பரமாக கொண்டாடுத்தீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கண் திருஷ்டி ரொம்பவே பொல்லாதது. வண்டி வாங்கின உடனே முதல் வேலையாக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வண்டிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பிங்க. எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அது ரொம்ப அமைதியாக ஆடம்பரம் இல்லாமல் செஞ்சு பழகுங்க. அதுதான் உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய பாதுகாப்பாக அமையும். நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறத பார்த்து பொறாமப்படுற கூட்டம் எப்படியாவது உங்கள் மனசை கலைச்சி உங்களை கீழே தள்ளணும்னு பல வழிகளில் முயற்சி பண்ணுவாங்க. தேவையில்லாத வதந்திகளை கிளப்பி விடுவாங்க. இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சண்டையை மூட்டி விட பார்ப்பாங்க. ஆனால் எதை கண்டும் நீங்கள் பயப்படவே கூடாது. ஏன்னா கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய அரணா நின்று உங்களை பாதுகாக்க போகுது. உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாமல் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எது உண்மை எது பொய்ன்னு சுலபமாக கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த ஒரு நிதானம் தான் உங்களை பெரிய ஆபத்துகள்லேருந்து காப்பாற்ற போது. உங்கள் முடிவுகள் எல்லாமே ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்கள் வெற்றியை நோக்கி ரொம்ப அழுத்தமாக பதிய போது. உங்களுக்கான காலம் பிறந்துடுச்சுங்கிறத முழுசாக நம்பி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்கள் வேலைகளை ரொம்ப நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு உள்ளுணர்வு இருக்கும். நடக்க போகிறது நல்லதையோ கெட்டதையோ முன்னாடியே கணிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ராத்திரியில் நீங்கள் தூங்கும்போது உங்கள் கனவுல குலதெய்வமோ இல்லை முன்னோர்களோ வந்து சில சுட்டி காட்டுதல்களை கொடுப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கெடுதல் செய்ய நினச்சா கூட உங்கள் மனசு முன்னாடியே உங்களை எச்சரிக்கை பண்ணிடும். அந்த அளவுக்கு இறைவனோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் வரப்போகிறீங்க. சில நேரங்களில் நீங்கள் எதுக்காகவோ வெளியில் கிளம்பும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் வந்தால் அன்னைக்கு அந்த பயணத்தை தவிர்த்தது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு நடக்க பழகுங்க. அது உங்களை மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுறதோட மட்டும் இல்லாமல் சரியான பாதையிலையும் வழி நடத்தி கொண்டு போகும். பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் பட்ட கவலைக்கெல்லாம் இனி ஒரு பெரிய முற்றுப்புள்ளி விழப்போது. அவங்க படிப்புக்காகவோ இல்லை அவங்க வேலைக்காகவோ நீங்கள் நிறைய பண கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அவங்க ஆசைப்பட்டு கேட்குற ஒரு சின்ன பொருளை கூட வாங்கி கொடுக்க முடியலையேன்னு எத்தனையோ ராத்திரி கண்ணீர் விட்டுருப்பீங்க. இனிமேல் அந்த சூழ்நிலை அடியோடு மாறிடுங்க. உங்கள் பிள்ளைகள் கேட்குறதெல்லாம் அவங்க முகத்துக்கு நேராக வாங்கி நீட்டுற அளவுக்கு உங்கள் கையில் பணப்புழக்க சரளமாக இருக்க போது. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவாங்க. அவங்க தொட்டகாரியை எல்லாம் வெற்றியாகி 4 பேர் மத்தியில் உங்களை பெருமையாக தலை நிமிர்ந்து நடக்க வைப்பாங்க. உங்கள் வம்சமே தலைக்க போகிற அளவுக்கு உங்கள் பிள்ளைகளோட முன்னேற்றம் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைய போகுது. ஆனால் அவங்க அடைய போகிற அந்த வெற்றியை கூட நீங்கள் ஊர்க்கண்ணு படுற மாதிரி பெருமையாக பேசிட்டு தெரியக்கூடாத மட்டும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. பணம் காசு வந்த உடனே மனுஷங்களுக்கு இயல்பாகவே ஒரு ஆடம்பர ஆசை வந்துடும். புதுசாக துணிமணி வாங்குறது, ஊருக்கே தெரிகிற மாதிரி நகை நட்டு போடுறதுன்னு சில விஷயங்களை செய்வாங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க நீங்கள் அந்த தப்பை மட்டும் செஞ்சிடவே கூடாது. உங்கள் கைக்கு வரப்போகிற அந்த பெரிய அதிர்ஷ்டம் நிலச்சி நிற்கணும்னா நீங்கள் ரொம்பவே எளிமையாக இருக்க பழகிக்கணும். வெளியில் போகும்போது பழையபடி ரொம்ப சாதாரணமாக இருங்க. உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறத உங்களை சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த ரகசியத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் பாதுகாக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் அதிர்ஷ்டம் பல மடங்காக பெருகிக்கிட்டே போகும். உங்களுக்கு வரப்போகிற பணத்தை எல்லாம் யாருக்கும்
தெரியாமல் பாதுகாப்பான முதலீடுகளில் போடுங்க. இல்லைன்னா நிலம் நகைன்னு வாங்கி அமைதியாக சேர்த்து வைங்க. உங்கள் கஷ்ட காலத்தில் யார் உங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை யாருக்கு தெரியாமல் செஞ்சு கொடுங்க. அது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு புண்ணியத்தை தேடித்தரும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய மனக்கவலை என்னென்னா, ரொம்ப வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருந்த சில வழக்கு விவகாரங்கள் இல்லைன்னா சொத்து பஞ்சாயத்துகள் தான். நியாயம் முழுசாக உங்கள் பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு நயவஞ்சகத்தனமான ஆட்களோட சூழ்ச்சிகளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இதனால் உங்கள் மன உளைச்சலும் அலைச்சலும் பண விரயம் தான் மிச்சம்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கிரகநிலைகள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறதுனால அந்த இழுபறியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சுமூகமாக முடிய போகுது. எந்த இடத்துல உங்களை ஏமாற்றி உங்களை பொருளை தட்டி பறிக்க பார்த்தாங்களோ அதே இடத்துல நீங்கள் தான் உண்மையான உரிமையாளர்னு உறுதியாக போகுது. உங்களை அசிங்கப்படுத்த நினச்சவங்க தலை குனிஞ்சு நிற்கிறத நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. நமக்கு தான் வெற்றி கிடைச்சிருச்சோன்னு ஆணவத்தில் எந்த ஒரு வார்த்தையும் விட்டுடக்கூடாது. ஆண்டவன் உங்களுக்கு செஞ்ச இந்த பெரிய உதவிக்காக மனசார நன்றி சொல்லிட்டு அமைதியாக அந்த வெற்றி பயணத்தை தொடருங்க. பல வருஷமாக உங்கள் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெரிய இருள் இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தி உங்கள் மேலே வரவிடாமல் தடுத்துட்டே இருந்திருக்கும். நீங்கள் என்னதான் ராப்பகலாக முழிச்சு சம்பாதிச்சு வீட்டில் ஒரு சின்ன நிம்மதி இருக்காது. ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே எப்பவும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா தடைகளும் இனி வரக்கூடிய நாட்களில் முற்றிலுமாக உங்களை விட்டு விலக போகுதுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வீக ஒளி நுழைய போகிறத நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. காலையில் எந்திரிக்கும் போது வீட்டில் ஒரு புத்துணர்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அதனால் உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக காரணமே இல்லாமல் வந்துட்டு இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் காற்றுல காணாமல் போய் எல்லாரும் ஒன்றா கூடி சந்தோஷமாக சிரித்து பேசுகிற அந்த அழகான பொற்காலம் உங்கள் வீட்டுக்குள்ளே திரும்ப வரப்போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டிட்டு இருந்த ஒரு பெரிய நேர்த்தி கடனை உங்கள் குடும்பத்தோட போய் சந்தோஷமாக முடிச்சுட்டு வர போகிறீங்க. அந்த ஆன்மீக பயணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுது. அதே மாதிரி நிம்மதியும் தேடித்தரப்போகுதுங்க. இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை பற்றி ரொம்ப பெருமையாக வெளியில் காட்டிக்காமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையிலேயே கஷ்டப்படுற 4 பேருக்கு உதவி செய்கிறது தான். ஏன்னா கும்பராசிக்காரங்க நீங்கள் இயல்பாகவே இறக்க குணம் கொண்டவங்க. அந்த குணத்தை நீங்கள் எப்பவும் மாற்றிக்க கூடாது. ஆனால் உதவி செய்கிறேன்னு சொல்லி திரும்பவும் பழையபடி யாராவது ஒருத்தர் போடுற சென்டிமெண்ட் வலையில் விழுந்துடாதீங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டத்தில் தவிக்கிறவங்க யாரு, நடிக்கிறவங்க யாருன்னு இப்போ நல்லாவே அடையாளம் தெரியும். அந்த தகுதியான ஆட்களுக்கு மட்டும் யாருக்கு தெரியாமல் உதவி பண்ணுங்க. உங்கள் வலது கை செய்கிற உதவி இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன தர்மமும் உங்கள் வம்சத்தை பல தலைமுறைக்கு ஒரு பெரிய கவசமாக நின்று காப்பாற்றுங்க. உங்களுக்கு நடக்க போகிற இந்த பிரம்மாண்டமான நல்ல விஷயங்களை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்காம ரொம்ப தைரியமாக அடுத்த அடியை முன்னாடி எடுத்து வைங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இத்தனை நாளாக இருந்து வந்த இன்னொரு பெரிய முட்டுக்கட்டை என்னன்னா, எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் ரொம்ப அருமையாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் முடியிற நேரத்தில் திடீர்னு யார் கண்ணுப்பட்டதோ தெரியல, அப்படியே பாதையில் நின்று கையில் கிடைச்சது வாய்க்கெட்டலேங்கிற மாதிரி பல தடவை ஏமாந்து போயிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு இருந்த தோஷமாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாமுங்க. உங்கள் முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போது. அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருந்து இனிமேல் உங்களை பத்திரமா வழி நடத்த போகிறாங்க. அதனால் நீங்கள் தொட்டகாரியம் எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப வேகமாக சுமூகமாக நடக்க முடியும். நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது அதை விட பல மடங்கு பெரிய நன்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு தெய்வீக அனுகிரகம் முழுசாக இறங்க போகுதுங்க. சமூகத்தில் உங்களுக்குன்னு இருந்த ஒரு நல்ல பேரை கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு கூட பல நேரங்கள் வீண் பழி சுமந்து 4 பேர் மத்தியில் தலை குனிஞ்சு நடக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். இவன் அவ்வளவுதான், இவனால் எந்திரிச்சு வரவே முடியாதுன்னு உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க வாய் அடைக்கிற பொண்ணான நேரம் நெடுங்கிடுச்சு. உங்களுக்கு அந்த அவமானம் எல்லாம் ஒரு பெரிய மரியாதையாக மாறப்போகுது. இந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல நீங்கள் ஒரு பெரிய மனுஷனாக எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் கம்பீரமாக உட்கார போகிறீங்க. உங்களை பார்த்து முகம் சுழிச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து ஒரு பெரிய கும்பிடு போடுற அளவுக்கு உங்கள் நிலைமை பிரம்மாண்டமாக உயருங்க. அந்த பெருமையை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்கள் மனசில் எவ்வளோ நாளாக இருந்த வலியும் காணாமல் போயிடும். ஆனால் அந்த உச்சத்துக்கு போகும்போது கூட நீங்கள் ரொம்ப அடக்கமாக யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகணும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத சில திடீர் பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வரப்போகுது. அது தொழில் சம்பந்தமான பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளாக நீங்கள் போகணும்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்த ஒரு ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம். இந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை பாதை ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.